இங்கே மேடையில் எல்லாருமே நான் சொல்ல முடியாது. ஏன்னா மொத்த டீமே உட்காந்துருக்கீங்க. அண்ணன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜன் எனக்கு பேரஸ் போயிட்டார். அதனால் மொத்த இருக்கிற அத்தனை மேடையில் அனைத்து டெக்னீஷியன், நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வருக சொல்லி கேட்குறேன். இந்த இரவில் ஆட்டம் படத்தை ஓப்பனாக பேச போகிறேன். இப்போ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. சேலத்துலேருந்து சினிமா என்னன்னே தெரியாது. அப்படி இருந்து 2 படம் எடுத்திருக்காரு. வாங்க சேகர், நல்லா பார்த்துங்க. இவர் உண்மையிலே விவசாயம் தான் இருந்திருப்பார். நானும் ஒரு விவசாயம் தான் இருந்து வந்த சினிமாவுக்கு. முதல் படம் என்ன படம்? இதெல்லாம் ஒரு புலப்படம். ஒரு படத்தை எடுத்து முடித்து அது ரிலீஸ் ஆகும்போது சென்சார் பண்ணுறாரு. இப்போ 2வது இரவு ஆட்டம்னா இப்போ ஒரு சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருந்துறாங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. தயாரிப்பாளர் நடிக்கிறதுங்கிறது அப்புறம் அதே தான் இப்போ நான் சொல்கிறேன். என்னன்னா இவரை மாரி நீ சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் படம் வந்து ரெடியாக இருக்காங்க. காரணம்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதேமாரி அவங்கவுங்க மனசில் அவங்க ஹீரோ தான். அதனால தான் இவர் சொன்னார். சார் எப்போதும் அடிக்கடி பேசுவார். சார் நான் சேகர் பேசுகிறேன். எனக்கு ஆகனா ஆர்ஆர் பிரியாணி ஞாபகம் தான் வரும். ஆர்ஆர் பிரியாணியோட சார்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் தான் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக இருக்காங்க. நீங்கள் அந்த 15 ஹீரோவுக்கும் ப்ரொடியூசர் கரெக்டாக அவங்க 15 பேர் வச்சுக்குவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறேன் பேசுகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த 15 பேருக்குமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க. அந்த 15 இதுக்குமே 15 கேமரா. எப்படி அந்த 15 பேருமே அந்த ஹீரோவுக்கு அப்படியே செட்டப்பாக இருப்போம். வேறு யாருமே இருக்க மாட்டான். அப்போ நாங்களாம் எப்போ வெளியே வருது? அப்போ நீங்களாம் எப்போ மேலே வருது? இப்போ இருக்கிற மாரி சின்ன சின்ன படம்லாம் யார் எடுக்கிறது? அப்போ அதை தான் நான் ஓப்பனாக சொல்ல ஒவ்வொரு ஆடியன்ஸ் நான் சொல்லுவேன். சிறு படம் அந்த சிறு படம் இல்லைன்னா பெரிய படம் வரும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர் எப்படி வந்தார்? சிவாஜி எப்படி வந்தார்? முத்துராம எப்படி வந்தார்? இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். இன்றைக்கி உச்சில் ஏன் ரஜினி எல்ஐசியில் மவுண்ட் ரோட்டில் வந்து நைட்டில் சந்தேகத்தில் பிடிச்சி உள்ளே போயிட்டு வந்தவர் தான் ரஜினி சார். அதான் சொல்லலாம் நிறையா. ஏன்னா சினிமாவை யாருமே உண்மையாக நேசிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். சில பேர் சினிமா நான் அதை எடுக்கிறேன். அந்த பாருங்க தமிழ் சொல்ல பாருங்க. இந்த இதில் அது என்ன வெற்றி ஒடிக்கட்டில் வடிவேல் சொல்லுவார். என்ன புஸ்குன்னு இவன் சொல்லுவாப்புல, அது என்ன பஞ்சமி. இன்னும் இந்த தென்காசி போய்ட்டு போய் புஸ்கு இது மாதிரி 6 படம் எடுத்துருக்காப்புல தமிழ் செல்வன். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? நான் பெருமைகளாக சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். 6 படம் எடுத்து சிங்கமாக நிற்கிறாப்புல. அதனால் இந்த பெரிய ஹீரோ பற்றி யாருமே தயவு செய்து கவலையே படாதீங்க. முடிஞ்சு போச்சு அவங்களுக்குலாம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம். ஏன்னா நான் சொன்ன நல்லா எண்ணிங்க 15 ஹீரோ தான். அந்த 15 ஹீரோவுக்கும் அந்த 15 ஆள் தான் அவங்களுக்கு மேனேஜர்லேருந்து டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாம் அவங்க சொல்கிறதா ஹீரோ, அவங்க சொல்கிறதான் ப்ரொடியூசரு, அவங்க சொல்கிறதான் பிஆர்ஓ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாறும். கூடிய சீக்கிரம் மாறும். என்ன காரணம்னா அந்த சினிமா அவங்க ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. அந்த மாயெல்லாம் மாறணும். இந்த இரவில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறைய பேர் பேசணும். 2வது தமிழ் சொல் தொடர்ந்து படம் எடுக்கணும். சேலம் சேகர் வந்து நான் உண்மையிலே ஒரு பாராட்டேன். என்ன காரணம், சினிமாங்கிற ஒரு வெறியோட அது லாபமோ நட்டமோ இறங்கி பார்த்தோம் சொல்லி படம் எடுத்து வந்து ஸ்டேஜ் நேரம் உட்காந்து ஆடையை நடத்துகிறோம்னா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அனைவரும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.